செட்டில் டவுன் தானே? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டாபிக்கும் பார்க்க போறது இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு சின்னதா, ரொம்ப சின்ன ஒரு மினி ப்ராஜெக்ட். நீங்களே ஈஸியா சொல்லிடலாம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அன்னைக்கு பாக்ஸ் ப்ராஜெக்ட் பார்த்தோம்ல, அதுல ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் நேம், அது கீழே டிப்புக்குள்ள டிப் வச்சு ஃபர்ஸ்ட் நேம் ஒரு ஃபார்ம், கொஞ்சம் ஒரு ஃபார்ம் மாதிரி 2, 3 பார்டர்ஸ்லாம் வச்சு கிரியேட் பண்ணோம்ல, அதே மாதிரி இது வந்து பொசிஷன்ஸ் வச்சு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பொசிஷன்ஸ் கிளியரா இருக்கா உங்களுக்கு? சரண்யா, பொசிஷன்ஸ் கிளியர். கிளியர் தானே? ஓகே, இது கிளியர்னாலும் நான் இன்னொரு டைம் உங்களுக்கு ஒரு டைம் சும்மா என்னன்னு மட்டும் சொல்லிருந்தேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு பொசிஷன்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு லைட்டா ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டு நம்ம அந்த ப்ராஜெக்ட் குள்ள போனா, அந்த ப்ராஜெக்ட் குள்ள போனோம்னா அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஓகேவா? நீங்க தான் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க சொல்ல சொல்லதான் நான் செய்யவே போறேன். ஓகே, இன்னைக்கு அப்படிதான் பண்ண போறோம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஆல்ரெடி நம்ம பொசிஷன்ஸ் பார்த்தோம் தானே? ஸோ என்ன பண்ணோம்? லைக் இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? திருப்பி திருப்பி இதையே சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகேவா? இப்ப நல்லா நினைவு இருக்கும். பட் நம்ம கொஞ்ச நாள் விட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் போவோம். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் நமக்கு மறந்து போயிடும். ஸோ அதனாலதான் கொஸ்டின்ஸை திருப்பியும் ஒரு டைம் ரிவைஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணுவோம். ஓகே, ஓகே. இந்த மாதிரி பொசிஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்டாட்டிக்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஒன்னு ரிலேட்டிவ் கன்சிடர் பண்ணிடுவோம். ஸோ தேர்டு நம்ம ஒரு இது வச்சிருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னா, அந்த டாப் லெஃப்ட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஸ்டாட்டிக்கா ஒரு பொசிஷன்ல தான் இருக்கும். டிஃபால்ட் பொசிஷன் தான் ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்துட்டு மார்ஜின் லெஃப்ட் ரைட் வச்சுதான் மூவ் பண்ண முடியும். மற்றபடி இந்த டாப் லெஃப்ட் ரைட் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரிலேட்டிவ்னா என்ன அப்படின்னா, ஸோ அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து அது மூவ் ஆகும். ஸோ ஸ்டாட்டிக்ங்கிறது வந்து எப்படின்னா, ஓவரால் மார்ஜினை கன்சிடர் பண்ணி அதுல இருந்து மூவ் ஆகக்கூடியதுதான். ஆனா ரிலேட்டிவ்ங்கிறது அப்படி இல்ல. அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து அது மூவ் ஆகும். இப்ப இந்த பொசிஷன்ல இது இருக்கு அப்படின்னா, நான் இங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு மார்ஜின் 20 பிக்சல், டாப் லெஃப்ட் 20 பிக்சல் கொடுத்துருக்கேன். இது லெஃப்ட் 50 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா, இப்ப அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து அது 50 பிக்சல் மூவ் ஆகும். ஓகேவா? சோ 50 பிக்சல்னா அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து அது 50 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் அதுல இருந்து கீழே டாப்ல இருந்து கொடுத்தோம்னா அதே மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி அது மூவ் ஆகும். ஓகேவா? சோ சோ நமக்கு வந்து இந்த மாதிரி ரிலேட்டிவ் யூஸ்
பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டாப் லெஃப்ட்னு மூவ் பண்ணணுமா? நமக்கு டவுட் வரலாம். சரி, ரிலேட்டிவ் யூஸ் பண்ணி தான் டாப் லெஃப்ட் மூவ் பண்ணணுமா? ஏன் ஸ்டாட்டிக்லயே மார்ஜின் லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணக்கூடாதா? அப்படி யூஸ் பண்ணாலும் ஸ்கொயர் நகரதான் செய்யும். நம்ம ஏன் இப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, சோ இதுல வந்துட்டு யூஸ் பண்றதுனால நம்ம என்ன ஆகும்னா, நம்ம ஸ்கிரீனுக்கு டிபெண்டன்டா நம்மளுக்கு மூவ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த எல்லோ கலருக்கு மேல இந்த ரெட் கலர் காலம் எனக்கு வரணும்னாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்காண்டி நம்ம ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். இதே அப்சல்யூட்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்டைன் ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறோம் அப்படிதானே, இந்த மாதிரி. சோ இந்த மாதிரி ஒரு டிப்புக்குள்ள நான் ஹலோன்னு வச்சிருக்கேன். ஓகே, டிப்புக்குள்ள ஹலோன்னு வச்சிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அதை ஸ்டைல் பண்ணிருக்கேன். எப்படி பண்ணிருக்கேன்னா, ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்குள்ள ஹலோ வர்ற மாதிரி. ஓகேவா? நான் அப்படிதான் ஸ்டைல் பண்ணியிருந்தோம். அப்படிதானே அன்னைக்கு அப்படிதானே பார்த்தோம். சோ வந்து இந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கேன். வித்து ஹைட் கொடுத்துருக்கேன், பார்டர் கொடுத்துருக்கேன். மார்ஜின் 0 ஆட்டோ வந்து சென்டருக்கு வர்றதுக்காண்டி அதற்கு மார்ஜின் டாப்ல இருந்து கொஞ்சம் இறக்கிருக்கேன். சோ இறக்கி நமக்கு வந்து எப்படி இருந்துச்சு? ஆர்டர் ஏன் பிரிண்ட் ஆகல? ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி நமக்கே தெரியாது. நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அது திடீர்னு பிரிண்ட் ஆகாம இருக்கும். ஓகேவா? சோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸுக்குள்ள இப்போ ஒரு செர்டைன் ஒரு பொசிஷனுக்குள்ள, அதாவது ஒரு செர்டைன் ஏரியாக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு எலமெண்ட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்சல்யூட் யூஸ் பண்ணுவோம். ரிலேட்டிவ்னா எப்படின்னா, இப்போ இந்த ஓவரால் இந்த பாக்ஸையே நான் இங்க இருந்து மூவ் பண்ணா நான் இந்த இதுக்கு ரிலேட்டிவ் கொடுத்து மூவ் பண்ணலாம். பட் அந்த ரிலேட்டிவ், அதாவது அந்த பாக்ஸுக்குள்ள உள்ள எலமெண்ட் எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நான் என்ன செய்வேன்? அப்சல்யூட் யூஸ் பண்ணுவேன். சோ அப்சல்யூட் யூஸ் பண்ணணும்னா, இப்ப அந்த அந்த இது வந்துட்டு இதோட பேரண்ட், இது அதோட சைல்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அந்த பேரண்ட நம்ம ரிலேட்டிவ் ஆவும், அந்த சைல்ட நம்ம அப்சல்யூட் ஆகும். நம்ம எதை மூவ் பண்ண போறோமோ அது அப்சல்யூட் ஆகும். எதுக்குள்ள அது இருக்கோ அதை ரிலேட்டிவ் ஆவும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மூவ் ஆகும். சோ நான் இங்க டிப்ப ரிலேட்டிவ் ஆவும் H1 அப்சல்யூட் ஆவும் கொடுத்து, சோ நான் இப்போ லெஃப்ட் 50 பிக்சல் கொடுத்தேன்னா இது என்ன பண்ணும்? அந்த ஸ்கொயர்ல இருந்தே 50 பிக்சல் மூவ் ஆகும். இல்லைன்னா என்ன பண்ணும் அப்சல்யூட்? இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ரிலேட்டிவ் இது அப்சல்யூட்னு கொடுக்கல அப்படின்னா எப்படி மூவ் ஆகும் அப்சல்யூட்? நினைவு இருக்கா? அந்த மார்ஜினை வந்து எடுத்துக்கிட்டு அதுல இருந்து 50 பிக்சல் மூவ் ஆகும். ஹலோ அந்த அப்படிங்க. மாதிரி மூவ் ஆகும். ஓகேவா? கிளியர் தான் நினைக்கிறேன். ஃபிக்ஸ்டுனா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. லைக் ஸ்க்ரோல் பண்ணாலும் அது அது ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்கும். ஸோ ஸ்டிக்கியும் ரிலேட்டட் அதே மாதிரி தான், ஃபிக்ஸ்டு மாதிரி தான். ஸோ வந்துட்டு இவ்வளவுதான். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஸ்மால் ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னு காமிக்கிறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஈஸியா லாஜிக்க. ஓகே, இத மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ண போறோம். சோ அவங்க அவங்க கொடுத்திருக்க பிக்சல்ஸ்ல இருந்து நோட்டி நோட்டி கிரியேட் பண்ணி, இங்க இருந்து 200 பிக்சல் இருக்கணும், டாப்ல இருந்து 200 பிக்சல் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்களா? சோ இதே மாதிரி ஒரு ஸ்கொயர், சாரி, இதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள்குள்ள ஒரு சர்க்கிள் வர்ற மாதிரி யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சரி, இத பார்த்த உடனே உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னு தோணுது? அந்த ஸ்கொயரை வந்து நம்ம ரிலேட்டிவா வச்சுக்கிட்டு அந்த சர்க்கிளை நம்ம வந்து அப்சல்யூட்டா வச்சுக்கலாம். வெரி குட். சோ அந்த மாதிரி தான் நம்ம இங்க யூஸும் பண்ண போறோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்ம இது முடிச்சிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஏற்கனவே கிரிட் வந்துட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்றேன்னு சொன்னேன்ல. சோ அத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்ப நான் வந்துட்டு ஒரு நிமிஷம் கோடு காமிக்கிறேன். ஓகே, நம்ம கோடுக்குள்ள போலாமா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கும். சோ நீங்க அப்பவும் கூட பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சோ வந்து இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்கோம்? இங்க வந்துட்டு அந்த இமேஜ் பாத்துக்கோங்க. ஒரு ப்ளூ கலர் காலம் கிரியேட் பண்ணணும். அப்புறம்
ரெட் கலர் காலம் ரெட் கலர் சர்க்கிள் கிரியேட் பண்ணணும். ஸோ வந்துட்டு சரி வைக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி அதை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்துட்டு டிப்புக்குள்ள இன்னொரு டிப் கொடுக்கணுமா, இல்லைன்னா ரெண்டுத்தையும் தனித்தனியா, அதாவது ஸ்கொயரையும் ஸ்கொயருங்க மாதிரி ரெக்டாங்கிள் ஒரு டிவ், சர்க்கிள் ஒரு டிவ்னு கொடுக்கணுமா, இல்ல ரெக்டாங்கிள் டிப்புக்குள்ள சர்க்கிள் கொடுக்கணுமா? தனித்தனி டிவ் தானே கொடுப்போம். ஸ்கொயர் ரெக்டாங்கிளுக்கு ஒரு டிவ், அதுக்கப்புறம் ஸ்கொயர் சர்க்கிளுக்கு ஒரு டிவ். அதாவது அப்படி கொடுக்க கூடாது. லைக் நம்ம சொன்னால பேரண்ட் அப்புறம் வந்துட்டு சைல்டு. அப்ப பேரண்டா இருக்கணும்னா என்ன செய்யணும், இந்த ரெக்டாங்கிள் கொடுக்குறோம்ல அந்த டிவ்க்குள்ள சர்க்கிள் டிவ். ஓகே ஓகே, ஆ அப்படிதான் கொடுக்கணும். ஓகேவா? இந்த டிவ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேரண்ட் டிவ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு கிளாஸ் நேம் வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள். நம்ம ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ண போறோம், அதுக்குள்ள இன்னொரு டிவ் கொடுக்க போறோம். ஓகேவா? இன்னொரு டிவ், அதை வந்துட்டு நம்ம சர்க்கிள்னு வச்சுக்கலாம். ஓகே, அது என்ன வச்சுக்கலாம், சர்க்கிள். ஸோ வந்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு ஸ்டைல் பண்றேன். ஓகே, நம்ம இப்ப எல்லாமே வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைலே யூஸ் பண்றோம். பட் ஃபியூச்சர்ல நீங்க ப்ராஜெக்ட் நல்ல பெருசா கிரியேட் பண்ணும்போது இன்டர்னல் ஸ்டைலே யூஸ் பண்றது வந்துட்டு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. ஓகேவா? அது வந்துட்டு நம்ம இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணி இங்க வந்து சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணுவோம்ல, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் இங்க ஈஸி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்னால நான் இன்டர்னல் யூஸ் பண்றேன். பட் நீங்க தனியா பண்ணி பார்க்கும்போது நீங்க எக்ஸ்டர்னலே யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ நான் வந்துட்டு ரெக்டாங்கிளுக்கு வந்துட்டு ஸ்டைல் பண்றேன். ரெக்டாங்கிள் வந்துட்டு சாரி வந்துட்டு என்ன பண்ணணும், டாட். ஓகே, இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் அது என்ன இருந்துச்சு, ஒரு ப்ளூ கலர்ல இருந்துச்சு அப்படித்தானே? ஸோ வந்துட்டு ப்ளூ கலர்ல வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஹைட் விட்டு அவங்க சொன்ன ஹைட் விட்டு தான் நம்ம போடணும். ஸோ அவங்க ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 300 பிக்சல். வித் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 500 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹைட் 300 வித் 500 பிக்சல். அதே மாதிரி வித் 500 பிக்சல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணியாச்சா? கிரியேட் பண்ணிட்டு இப்போ இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த சர்க்கிள் என்ன கிரியேட் பண்ணிக்கலாம், டாட் சர்க்கிள். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்கு, என்னன்னா இந்த சர்க்கிள் சாரி இந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு என்ன இருக்கு, இங்க இருந்து 200 பிக்சலும் டாப்ல இருந்து 200 பிக்சலும் மூவ் ஆகி இருக்கணும். அப்படிதானே? சோ நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, இதை பார்த்தோன்னே சொன்னீங்க பொசிஷன் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னு சொன்னீங்க, ரிலேட்டிவ் கொடுக்கணும். ரெக்டாங்கிளுக்கு ரிலேட்டிவ், சர்க்கிளுக்கு அப்சல்யூட்னு கொடுக்கணும். பொசிஷன் ரிலேட்டிவ். 1 மினிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இங்க நோட்ஸ் பேசுறதையும் கிளாஸ் எடுத்துக்கு. ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். சாரி. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டோமா? இப்போ இது வந்துட்டு எங்க இருந்து தள்ளி இருந்துச்சு, டாப்ல இருந்து 200 பிக்சலும் லெஃப்ட் சைட்ல இருந்து 200 பிக்சலும். சோ நம்ம இப்போ அதை தான் கொடுக்க போறோம். டாப்ல இருந்து 200 பிக்சல், லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல். இது நம்ம இந்த இடத்துல இந்த பொசிஷனை இது வந்து ஸ்டாட்டிக்னு கொடுத்தோம்னா இந்த டாப் லெஃப்ட் எல்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, ஓகே, அது கொஞ்சம் மூவ் ஆகி வந்துச்சா? இப்போ அடுத்து நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ணுவோம். சர்க்கிள் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணணும்னா டாட் சர்க்கிள்.
சோ ரெக்டாங்கிள் நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிடுவீங்க அப்படிதானே? ஜஸ்ட் இது ஹைட் விட்த் குடுத்துட்டீங்கன்னா ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளுக்கு அவங்க ஏதாவது ரேடியஸ் ஏதாவது குடுத்துருக்காங்களா? எதுவுமே குடுக்கல அப்படிதானே? இதுக்கு குடுத்துருக்காங்க 500 பிக்சல் விட்த் இருக்கணும், ஹைட் 300 பிக்சல் இருக்கணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பட் இந்த சர்க்கிளுக்கு குடுக்கல. சாரி. சோ குடுக்கல. அப்படி குடுக்கலன்ன உடனே நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த சர்க்கிள வந்துட்டு உங்களுக்கே ஒரு அப்ராக்ஸிமேட் சோ இது வந்து 300 பிக்சல் இருக்குன்னா, இதுல ஆல்மோஸ்ட் ஒரு பாதி அளவுக்கு இந்த சர்க்கிள் இருக்கு. அப்போ இது வந்துட்டு ஒரு 200 பிக்சல் இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம கெஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. இப்ப பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு ரெட். இப்போ அதோட விட்த்தும் ஹைட்டும் சர்க்கிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா விட்த்தும் ஹைட்டும் சேமா கொடுக்கணும். ஓகேவா? விட்த்தும் ஹைட்டும் சேமா கொடுக்கணும். இது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கிள் கிரியேட் பண்ணா விட்த் ஹைட்டும் சேமா கொடுக்கணும். ஓகே. விட்த் ஹைட் 200 பிக்சல். ஓகே. இப்ப நம்ம என்ன நடக்க பார்ப்போம். ஓகே. இது வந்துட்டு எங்க இருக்கு? எப்படி கிரியேட் ஆயிருக்கு? நமக்கு சர்க்கிள் கிரியேட் ஆகல. ஒரு ரெக்டாங்கிளுக்கு சாரி ஸ்கொயர் கிரியேட் ஆயிருக்கு. இந்த சர்க்கிளா மாத்தணும்னா என்ன செய்யணும்? பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணணும். ஓகே. ஓகே. பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பார்டர் ரேடியஸ் நம்ம எப்படி குடுக்கலாம்னா, நீங்க வந்துட்டு ஒவ்வொன்னா குடுத்து குடுத்து கூட பார்த்துட்டு வரலாம். 20% ஃபர்ஸ்ட் குடுப்போமா, 20% குடுத்தா எப்படி இருக்கு? கொஞ்சம் தான் மூவ் ஆயிருக்கு. சோ நான் என்ன செய்றேன், ஒரு 50% குடுக்கட்டுமா? 50% குடுத்தா ஓகே. சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. சோ சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த சர்க்கிள மூவ் பண்ணணும். இப்படிதானே? சர்க்கிள இங்க இருந்து 250 பிக்சலும், டாப்ல இருந்து 150 பிக்சலும், லெஃப்ட்ல இருந்து 250 பிக்சலும் மூவ் பண்ணணும். சோ நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இதுக்கு பொசிஷன் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சர்க்கிள வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிளுக்குள்ள மூவ் பண்ண போறோம். சோ நம்ம அப்சல்யூட்டா இங்க அப்சல்யூட் தான் கொடுக்கணும். ஓகே. அடுத்து டாப்ல இருந்து 150 பிக்சல். அப்சல்யூட்லயே நம்ம டாப் லெஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளால ஸ்டாட்டிக்ல மட்டும் தான் இந்த டாப் லெஃப்ட்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகே. அடுத்து லெஃப்ட்ல இருந்து 250 பிக்சல் தானே கொடுத்துருந்தாங்க. 250 பிக்சல். ஓகே. 250 பிக்சல். மூவ் பண்ணியாச்சா? சோ அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட். ஓகே. சோ நான் சர்க்கிள் கிரியேட் பண்ணோம், ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணோம், அப்புறம் அவங்க கொடுத்திருக்க டைமென்ஷன்ல மூவ் பண்ணோம். சோ இந்த மாதிரி மூவ் பண்றதுக்கு ஜஸ்ட் அப்சல்யூட் அப்புறம் வந்துட்டு ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இதான் சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட். இவ்வளவுதான் இன்னைக்கான டாபிக். வேற எதுவும் இல்ல. சோ நான் கிரிட் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. இப்ப நீங்க பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் காமிக்கிறீங்களா? ஓகே. ஓகே. பண்ணுங்க.
ஓகே சூப்பர். ஓகே நம்ம இப்போ கிரிட் பார்க்கலாமா? ஓகே. ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஷேர். ஓகே. இப்போ வந்துட்டு கிரிட் பார்க்கலாம். ஓகேவா? கிரிட்னா என்னது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ உங்களுக்கு என் ஸ்க்ரீன் இப்போ விசிபிளா இருக்கா? ஓகே. ஸோ கிரிட்னா என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ்ல கிரிட் பார்த்தோம் தானே? ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரு இமேஜஸ இப்படி ரோஸா பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். கிரிட்டும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல பிரிண்ட் பண்ணும்போது கிரிட் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். பட் நம்ம வந்து அன்னைக்கு வந்து ரோஸோ அல்லது ரோஸ் இல்ல ஒரு ரோ காலம் வந்து 5 வச்சு பார்த்தோம். ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா நம்ம நிறைய ரோஸ் அண்ட் நிறைய காலம்ஸ் வச்சு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்ப்போம். ஓகேவா? ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்ல, ஸோ அதனால அதை பார்க்கலாம். ஸோ நான் இங்க வந்துட்டு ஒரு இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ HTML ஃபைல். ஸோ இமேஜ் வேணும். ஸோ அதனால இந்த இந்த புக் இமேஜே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்க வந்துட்டு இப்போ இமேஜஸ் வந்துச்சு. ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஒரு div கிரியேட் பண்ணிட்டு அந்த divக்குள்ள இமேஜஸ் மட்டும் வச்சு நம்ம இமேஜஸ் தான் நமக்கு வேணும். ஸோ இமேஜ் src srcல நம்ம என்ன கொடுப்போம்? இமேஜோட நேம் image.png and equal to image 1. ஓகே. ஸோ இப்போதைக்கு இதே மாதிரி ஒரு 4 இமேஜ் வச்சுக்கலாம். 4 இல்ல 6 இமேஜ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. 6 இமேஜ் வச்சுக்கலாம். ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த டிப்புக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் கிரிட் கண்டெய்னர். இது எல்லாமே கிரிட் இமேஜஸ் வச்சிருக்கிறதுனால இதுக்கு பேரு கிரிட் கண்டெய்னர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? கண்டெய்னர் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸ்டைல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டிவ்வுக்கு இந்த ஓவரால் இந்த டிவ் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இமேஜ் ஸ்டைல் பண்ணிடுவோமா? இப்போ இந்த இமேஜஸ் எப்படி வியூவா இருக்குன்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா ஒரு லெவலாவே இருக்காது. இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்போதைக்கு எத்தனை இமேஜஸ் வச்சிருக்கோம்? 6 இமேஜஸ் வச்சிருக்கோம். அது இந்த மாதிரி இருக்கு. சோ நமக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்குல்ல, நமக்கு வந்துட்டு சோ வந்துட்டு இந்த இமேஜ் கொஞ்சம் சின்ன இமேஜ்னால இது வந்து ஒழுங்கா பிரிண்ட் ஆகுது. இதே கொஞ்சம் பெரிய இமேஜா இருந்துச்சுன்னா வித் ஹைட்லாம் கொஞ்சம் கொடுக்க மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே. நமக்கு எப்படி இருக்கணும்னா 3 ரோ ஐ மீன் 2 ரோ இது ரோஸ்ன்னு சொல்லுவோம். அப்படிதானே? இந்த ஹாரிசான்டலா இருக்கிறத ரோஸ்ன்னு சொல்லிருக்கோம். இப்ப நமக்கு இங்க 2 ரோ இருக்கு. ஸ்கிரீன் விசிபிளா இல்ல. ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? நிமிஷம். நெட்வொர்க் இஷ்யூ வந்துருது. ஓகே. இப்ப ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இல்ல விசிபிளா இல்ல. விசிபிளா இப்ப இல்லையா? விசிபிளா இருக்கு. இப்ப விசிபிளா இருக்கு. இருக்கா? ஓகே.
ஓகே. விசிபிளா இல்லன்னா சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே. இப்ப இந்த இமேஜஸ்லாம் தெரியுது தானே? இப்போ இந்த இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸாவே இல்ல. அப்படிதானே? இங்க கொஞ்சம் கேப் கிடக்கு. இங்க வந்துட்டு 2 ரோ இருக்கு. இந்த இமேஜ் சம்மந்தமே இல்லாம இங்க இருக்கு. இப்படி இருக்கக்கூடாது. எனக்கு 2 ரோ, 3 காலம்ஸ் வேணும். ஓகேவா? 1, 2, 3 காலம்ஸ் வேணும். 2 ரோ வேணும். சோ நான் அப்பதான் இங்க என்ன யூஸ் பண்ணுவேன்? கிரிட் யூஸ் பண்ணுவேன். இதே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணனா என்ன ஆகும்? இப்படி ஒரே லைன்லயே அது என்ன பண்ணும்? இந்த 6 இமேஜையும் ஒரே லைன்லயே பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணும்னா, இங்க இமேஜோட சைஸ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 6 இமேஜஸையும் ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணி தந்துரும். அதுதான் ஃப்ளெக்ஸ் ஒண்ணு. சோ நமக்கு ஃப்ளெக்ஸ் வேண்டாம். இங்க நமக்கு கிரிட் தான் வேணும். சோ நான் என்ன பண்றேன்னா, அந்த கிரிட் கண்டெய்னர் இருக்குல்ல, சோ அந்த கிரிட் கண்டெய்னருக்கு வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, டிஸ்ப்ளே கிரிட் டிஸ்ப்ளே கிரிட்ன்னு குடுக்குறேன். ஏதாவது சேஞ்சஸ் நடக்கா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு அன்னைக்கு இதே மாரி பிரிண்ட் ஆச்சா? இதே மாரி தான் உங்களுக்கு அன்னைக்கு பிரிண்ட் ஆச்சு அப்படித்தானே? சோ இத வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் ரோஸ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாதான் அது காலம்ஸாவோ ரோஸாவோ பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ வந்து இங்க வந்துட்டு என்ன பண்ணுவோம்? ரிப்பீட் யூஸ் பண்ணுவோம். ரிப்பீட்ல நான் எத்தனை காலம்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னேன்? எனக்கு வந்துட்டு 3 காலம்ஸ் வேணும்னு. தானே? சோ 3 காலம்ஸ், கமா இந்த 1FR எதுக்கு குடுக்குறோம் அப்படின்னா, நம்மளோட விட்த் வந்துட்டு இங்க வந்துட்டு நம்ம மொத்தமா எடுத்துக்கிறோமா? இந்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி இப்போ அதிகமா கேப்பும் இல்லாம அது ஒழுங்கா எடுத்துக்கும். சரிங்களா? சோ அதுக்கு தான் இந்த 1FR யூஸ் பண்றோம். ஓகே. சோ அடுத்து இப்ப எனக்கு வந்துட்டு ரோஸ்ல பிரிண்ட் ஆயிட்டு, காலம்ஸ் ஐ மீன் காலம்ஸ்ல பிரிண்ட் ஆயிட்டு, ரோஸ்ல எனக்கு ஒழுங்காவே பிரிண்ட் ஆகல. அங்க ஒழுங்காவே கேப்லாம் இல்ல. சோ நான் அதனால இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா, கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ். ரோஸ் வந்துட்டு எனக்கு எத்தனை பிரிண்ட் ஆகணும்? 2 ரோஸ் தான் பிரிண்ட் ஆகணும். ஓகே. கமா ஆட்டோ. ஓகே. சோ கேப் குடுக்கல நம்ம. சோ கேப் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 20 பிக்சல் குடுத்துக்கலாமா? சோ கேப் வந்துட்டு 20 பிக்சல். ஓகே. ம். ஓகே. இப்ப வந்து கேப் வந்துச்சு. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கேப் குடுத்தாச்சு. வேற என்ன குடுக்கலாம்? பார்டர் ரேடியஸ் அதுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டாம். சோ நம்ம வந்து ஒரு பார்டர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அவுட் சைட்ல கிரிட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 பிக்சல் சாலிட் பிளாக். ஓகே. ம். இந்த மாதிரி ஒரு பார்டர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல நான் மார்ஜின் கொஞ்சம் குடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருக்கு. மார்ஜின் 20 பிக்சல் குடுத்துக்கவா? ஓவராலா மூவ் ஆகுது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். ஓகே. இப்போ வந்துட்டு இந்த பார்டர் கூட வேண்டாம். நல்லா இல்ல. நீட்டா இல்ல. ஓகே. இப்ப நான் வந்துட்டு இமேஜ வந்துட்டு ஸ்டைல் பண்றேன். ஓகேவா? இந்த மாதிரி இப்ப நான் இங்க வந்துட்டு எத்தனை இமேஜஸ் இருக்கு? 6 இமேஜஸ் இருக்கு. பட் இந்த இமேஜஸ் எல்லாம் ஓகே தான். ஒரே சைஸ்ல தான் இருக்கு. பட் ஸ்டில் எல்லா டைமும் இந்த மாதிரி இருக்காது. அப்படித்தானே? நம்ம இமேஜஸ் வந்துட்டு சைஸஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்ப வந்து நான் எல்லாமே இங்க ஒரே இமேஜஸ் குடுத்ததுனால, இங்க வந்துட்டு ஒரே சைஸ்ல இருக்கு. ஓகேவா? பட் நான் இதே டிஃபரெண்ட் இமேஜஸ் குடுத்தேன்னா, ஒவ்வொரு இமேஜஸும் ஒவ்வொரு சைஸ்ல இருந்துச்சுன்னா, அது ஒழுங்கான ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல பிரிண்ட் ஆகாது. சோ நான் அப்ப என்ன பண்ணணும்னா, இமேஜஸ்க்கு ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு விட்த் அப்புறம் ஹைட் செட் பண்ணணும். சோ நான் விட்த் வந்துட்டு 100%ன்னு குடுக்குறேன். ஏன் 100% அப்படின்னா, அந்த 100% விட்த் எடுத்துக்கும். ஓகேவா? இங்கேருந்து இங்க வரைக்கும் 100% விட்த் எடுத்துக்கும். எடுத்துட்டு, இங்க நம்ம கிரிட்டுக்கு குடுத்த மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆயிரும். இந்த கிரிட் யூஸ் பண்ணி இந்த 1FR இதெல்லாம் குடுத்துருக்கோமா, அதுக்கேத்த மாதிரி அதோட விட்த் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஹைட் வந்து ஆட்டோ. ஓகே. ஹைட் ஆட்டோ. நம்ம எப்போதுமே ஹைட் வந்து ஆட்டோ தான் குடுப்போம். ஓகேவா? இங்க வந்துட்டு எதுவுமே சேஞ்ச் தெரியாது. ஏன்னா, எல்லா இமேஜஸுமே ஒரே சைஸ்ல குடுத்துருக்கிறதுனால நமக்கு ஒரு சேஞ்சும் தெரியாது.
சோ அடுத்து இதுக்கு வந்துட்டு பார்டர் ரேடியஸ் கொடுப்போமா? அது கொஞ்சம் கர்வா இருந்தா அழகா இருக்கும். சோ பார்டர் ரேடியஸ் என்ன கொடுத்துக்கலாம்? ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கலாமா? 20 பிக்சல் பார்டர் ரேடியஸ். பார்டர் ரேடியஸ் அப்ளை ஆகுதா? அப்ளை ஆகல. ஏன் எதுவுமே அப்ளை ஆகல? ஏன்னா இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணல? இமேஜின் ஸ்பெசிஃபையே பண்ணல. ஓகே. இப்ப கரெக்டா நேரம் அப்ளை ஆகல. ஓகே. வித் 100% குடுத்தோன்ன, அது என்ன பண்ணிட்டு அப்படின்னா, இந்த ஓவரால் வித்தையும் எடுத்துட்டு, அதுக்குள்ள இந்த 3 இமேஜஸ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நமக்கு இங்க கேப் கிடந்துச்சு. இங்க கொஞ்சம் கேப் கிடந்துச்சு. கொஞ்சம் நீட்டா இல்ல பாக்குறதுக்கு அப்படிதானே? சோ இப்ப வித் 100% குடுத்தோன்ன, ஓவரால் வித்த எடுத்துட்டு, அதுல இந்த இமேஜோட சைஸஸ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. இப்ப நம்ம 4 இமேஜ் குடுத்தாலும், அது இந்த வித்துக்குள்ள அது என்ன செஞ்சுக்கிடும்? அட்ஜஸ்ட் பண்ணி 4 இமேஜஸ் ஒவ்வொரு இமேஜஸோட சைஸையும் ஈக்குவலா குறைச்சுக்கும். இப்ப நான் இமேஜஸோட இத வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா? அதாவது இங்க நான் வந்துட்டு கூட ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆட் பண்ணிட்டு, இங்க நான் ரோஸ் என்ன குடுத்துக்கிறேன்னா, இங்க நான் வந்து 4 காலம்ஸ் குடுத்துக்கிறேன். 4 காலம்ஸ் குடுத்தோனே, என்ன பண்ணிட்டு 4 இமேஜஸ இந்த வித்துக்குள்ள எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ, அந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. சோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 4 ரோஸ். வாய்ஸ் பிரேக்கா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்ப கிளியரா இருக்கா? இல்லையா? பிரேக் ஆகுது. ஒரு மினிட். மேபி நெட்வொர்க் இஷ்யூவா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இப்ப கிளியரா இருக்கா? ஸ்டில் பிரேக் ஆகுதா? இப்ப கிளியர். ஓகே. ஓ! அப்பப்ப நெட்வொர்க் இஷ்யூ வருது. ஓகே. ஓகே. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? வித். இந்த வித் இருக்குல்ல. சோ வித் 100% குடுக்கும்போது, இங்க நம்ம இப்ப 4 இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கோமா? இப்ப நம்ம 5 இமேஜஸ் ஆட் பண்ணாலும், வித் 100% எடுக்கிறதுனால, அதுக்குள்ள அந்த 5 இமேஜஸ எப்படி சைஸ வந்து அட்ஜஸ்ட் பண்ணா அது அட்ஜஸ்ட் ஆகுமோ, அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் ஆயிக்கும். உங்களுக்கு இது புரியுதா நான் சொல்றது? ஸ்கிரீன் விசிபிளா இல்ல. ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? இப்ப விசிபிளா இருக்கு. இருக்குதா? ஓகே, ஓகே. ஆ. ஓகே. உங்களுக்கு புரியுதா? நான் 100%ன்னு சொன்னது. வித் ஏன் 100%ன்னு குடுக்குறோம்? இல்ல புரியல. இந்த 100% ஏன் கொடுக்கணும்? புரியலையா? ஓகே. ஆமா. இப்போ வந்துட்டு வித் 100%னா என்ன செஞ்சுக்கும்? இங்க இருந்து இந்த பார்டர் வரைக்கும், இந்த மொத்த ஸ்கிரீனோட வித்தே எடுத்துக்கும். அப்படித்தானே? ம். நம்ம ஏன் வித் வந்துட்டு வழக்கமா நம்ம ஒரு இமேஜஸ்க்கு வித்துனா நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம்? வித் 250 பிக்சல் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இமேஜஸ்ல வந்துட்டு நான் 250 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த இந்த வித்த வந்து செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப நான் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண உடனே, இந்த இடத்துல 250 பிக்சல், 250 பிக்சல், 250 பிக்சல், 250 பிக்சல் மொத்தமா முடிஞ்சிரும். ஓகேவா? 4 இமேஜஸோட இந்த சைஸ் முடிஞ்சிரும். இப்ப நான் இன்னொரு இமேஜ் ஆட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இங்க ஆட் ஆகுறதுல பிரச்சனை வரும். ஓகேவா? ஆனா, நான் இதே இத 100%ன்னு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் புதுசு புதுசா நம்ம இமேஜ் ஆட் பண்ண, இப்ப இங்க 4 இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 5 இமேஜஸ் ஆட் ஆனாலும், அது விட்த்க்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு இமேஜஸோட சைஸையும் சுருக்கிரும். ஓகேவா? இந்த இமேஜஸ் இப்போ வந்து இதுல வந்து 250 பிக்சல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இப்ப எல்லா இமேஜஸ்மே 250 பிக்சல் இருக்கு. இப்ப 4 இமேஜஸ் இருக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. 4 இமேஜஸ் இருக்கும்போது இந்த எல்லா இமேஜஸும் 250 பிக்சல் இருந்தா ஓகே. இப்போ 5 இமேஜ் நம்ம இங்க ஆட் பண்றோம்னா, எல்லாமே 250 பிக்சல் இருக்க முடியுமா? முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா, இங்க வந்து இந்த ரோல இன்னொரு இமேஜ் நம்மளால ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இடம் இருக்காது. அப்ப இது என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த இமேஜோட சைஸ்ல 150 பிக்சலா மாத்திக்கும். 150 இது 150 ஆகும், இது 150 ஆகும், இது 150 ஆகும், இது 150 ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க இன்னொரு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுமா?
அந்த ஸ்பேஸ்ல நம்ம ஆட் பண்ற 5வது இமேஜ் தான் ஆட் ஆயிடும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே புரிஞ்சு. இதுக்குதான் நம்ம வந்து வித் வந்து 100% அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே. அதே மாதிரி ஹைட் வந்து ஆட்டோ. ஹைட் ஆட்டோனா அதே மாதிரி நீங்க எப்படி வித் வந்துட்டு இமேஜ் ஆட் பண்ண அதுக்கேத்த மாதிரி வித் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஹைட்டும் அதே மாதிரி தான். ரோஸ் அதிகமாக அதிகமாக இந்த ஹைட் அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுக்குதான் ஹைட் வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா? சோ இந்த மாதிரி இப்ப ரோஸ் அண்ட் காலம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே கூட வரலாம். இப்ப நான் இதுல இன்னொரு இமேஜ் ஆட் பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து கரெக்டா ஆட் பண்ணிருக்கேன். லைக் 4 ரோ 2 இமேஜஸ் எல்லாம் கரெக்டா ஆட் பண்ணிருக்கேன். இப்போ கூட ஒரு இமேஜ் ஆட் பண்ணா அது எங்க வந்து ஜாயிண்ட் ஆகணும்? இந்த இடத்துல வந்து இருக்கணும். அந்த இடத்துல வந்து இருக்கான்னு பாப்போமா? சோ இந்த மாதிரி இப்ப நீங்க அடுத்தடுத்து இமேஜஸ் ஆட் பண்ணிட்டே போக 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 அது வந்துட்டு ரோ வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ அடுத்து நான் இன்னொரு 3 இமேஜஸ் ஆட் பண்றேன். ஓகேவா? ஒரு இமேஜஸ் ஆட் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்க வந்துட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது நமக்கு ஆட் ஸ்கிரீன் ஆயிட்டே விசிபிளா? இருக்கும். ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? நான் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கேன். விசிபிளா இருக்கா ஸ்கிரீன்? இப்போ விசிபிள். ஓகே. இந்த மாதிரி நம்ம இமேஜஸ் ஆட் பண்ண இப்போ வந்துட்டு நான் இமேஜஸ் நான் இப்போ வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாம் கூட சேஞ்ச் பண்ணல. ஓகேவா? அது இனிஷியலைஸ் பண்ணது அப்படியே இருக்கு. சோ அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் இமேஜஸ் ஆட் பண்ண அது பாட்டு ஆட் ஆயிட்டே இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து grid. ஓகேவா? சோ சிம்பிள் தான் இந்த டாபிக். ஓகே உங்களுக்கு கிரிட் புரிஞ்சது தானே? புரிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம். சாரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. ஓகேவா? ஓகே. இதான் வந்துட்டு கிரிட். ஓகேவா? இந்த கிரிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிளெக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சிஎஸ்எஸ்ல. சோ நீங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோ. ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா